நம்மளே ஆனால் என் பழைய கில்லாடி மாப்பிள்ள என்ன சொல்கிற? அன்னாட கூலிக்காக வேலை செய்கிறவன் ஒரு நாள் கூட லீவு போட முடியாமல் ராப்பகலாக வேலை செஞ்சு விட்டு நைட்டோட நைட்டாக பஸ் ஏறி மறுநாள் வந்து உனக்கு ஓட்டு போட வரான். ஆனால் நீ சனி ஞாயிறு ஒன்றால் கவர்மெண்ட் லீவு, அதான் ஞாயிற்றுக்கிழமை கவர்மெண்ட் லீவு, சனிக்கிழமையும் லீவு போட முடியும், உனக்கு தெரியும் அரசியல்னால முடியும். ஆனால் நீ என்ன பண்ணியிருக்க? அதெல்லாம் ஒத்தி வச்சுவிட்டு உனக்கு விவரமாக யோசித்து நீ இடநாளில் வச்சுருக்க, வாரத்தில் இடநாளில் வச்சுவிட்டு அவன் ஒரு நாள் பொழப்பை விட்டுவிட்டு வந்தால் அவனோட கஷ்டம் என்னென்னு உன்னால் செய்ய முடியுமா? எவ்வளோ நாளைக்கு செய்வேன்? நீ தர மாதம் 2000 ரூபா அதை வச்சுட்டு அவனை குடும்பம் நடத்திட்டு எல்லாமே போயிடுவானா? எப்படி தானே யோசிக்கிறீங்க? அதை தான் நேற்று நைட்டு திருச்சியில் 6 மணியோடு எல்லாமே க்ளோஸு, எலெக்ஷன் பூத் எல்லாமே க்ளோஸு. ஆனால் நைட்டு 1 மணிக்கு 12 மணிக்கெலாம் போயிட்டு ஒருத்தன் போலீஸ்காரன் சப்போர்ட்டோடு போயிட்டு என்ன சொல்கிறது, பூத் பாக்ஸை உடைச்சி அதுலேருந்து ஓட்டெல்லாம் மாற்றுறான்னா எவ்வளோ கேவலமான ஜென்மமாக இருக்கீங்க. ஏண்டா அவ்வளோ பயம் உங்களுக்கு? என்ன ஆட்சி கையை விட்டு போயிடுமோன்ட்டு உன் மேலே நம்பிக்கை இருந்து நீ பண்ண வேண்டியது தானே, நேர்மையாக நடத்த வேண்டியது தானே. எதுக்கு இவ்வளோ சில்லறத்தனம் பண்ணிட்டீங்க? இதுக்கு கைக்கூலி வேறு. ஏண்டா டே மனப்பயணங்களா, ஏண்டா இப்படி இருக்கீங்க? உங்களோட வாழ்க்கை, அதாவது நீங்கள் வாழ்ந்து முடிச்சு போயிட்டீங்க, உங்களோட வருங்காலங்கள், உங்கள் பசங்கள்லாம் கஷ்டப்படக்கூடாதுன்னு எல்லாம் இறங்கி ஒரு மாற்ற வரணும்னு போராடிக்கு இருக்காங்க. ஆனால் ஆண்டு அனுபவிச்சு அழிச்சிட்டு போகிறீங்க எல்லாம். என்ன மிஞ்சி போனால் என்ன, ஒரு 10 வருஷம் 15 வருஷம் இருப்பீங்களா? அதுக்கப்புறம் ஏண்டா உங்கள் பசங்களோட வாழ்க்கையை என்றைக்காவது நினச்சி பார்த்தீங்களாடா? நீங்கள் ஆண்டு அனுபவிச்சுட்டு போயிடுவீங்க, உங்கள் பசங்க வாழ்க்கையை என்றையா நினச்சி பார்த்தீங்களா? முட்டா பயலடா, உங்களை சொல்லி தப்பு இல்லைடா. எல்லாம் உங்கள் பெற்ற வளர்த்தவங்க என்ன சொல்லணும், சரியா? அவன் ஒரு முட்டா பைய, அவனுக்கு பிறந்த நீ ஒரு முட்டா பைய, உன் வாரிசாவது நல்லா இருக்கட்டும் தான் அவன் இறங்கி போராடிக்கிட்டு இருக்கான், அதையே நீ தடுக்கிற. இப்போ என்ன தான் புரியலை எனக்கு. ஏண்டா ஒரு கர்ப்பிணி வேட்பாளரை போட்டு அவன் அடிக்கிறான், அது உனக்கு கேட்க திராணி இல்லை? நேரம் நின்று அதான் நீ ஜாம்பவான். டிஎம்கே ஏடிஎம்கே ஒரு ஜாம்பவான் கட்சி தான். புதுசாக வந்த ஒரு கட்சியை பயந்து நீ இவ்வளோ சில்லறத்தனம் பண்ணுறீன்னா அவ்வளோ பயமாக இருக்குல்ல? நீ நல்லது பண்ணியிருந்தால் எதுக்குடா நீ பயப்பட போகிற? நீ நல்லது பண்ணி மக்களை ஏமாற்றாமல் ஊழல் ஆட்சி நடத்தியிருந்தா நீ ஏன் பயப்படணும்? எதுக்கு நீ கல்லா ஓட்டு போடணும்? எதுக்கு நீ கல்லா ஓட்டு போடணும்? இவ்வளோ சிக்கல்களை ஏன் ஏற்படுத்தணும்? பயம் வந்துருச்சு. ஏன்னா மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க. சரியா? தேவையில்லாமல் இது பண்ணக்கூடாது. மக்களே சிந்திச்சு செயல்படுங்க. தயவு செஞ்சு முட்டா பயிலோட சேர்ந்து முட்டா பயிலெல்லாம் இருக்காதீங்க. நன்றி.